ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, டிஎன்பிசி குரூப் 4ல் எவ்வளோ மார்க்ஸ் மொத்தம் கேட்பாங்க, அதில் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்க போகிறாங்க, தமிழில் எவ்வளோ கேட்பாங்க, மேக்ஸில் எவ்வளோ கேட்பாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ கேட்பாங்க, அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குள்ளே என்னென்ன டாபிக்ஸில் எவ்வளோ அதிக மார்க் கேட்பாங்கங்கிற பற்றி தெளிவாக டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 இப்போ எல்லோரும் ஆர்வமாக அவளோட படிச்சுட்ருப்பீங்க 2026 குரூப் 4 நோக்கி. சரிங்களா? அதில் தமிழில் ஃபஸ்ட்டு எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா, தமிழில் ஃபஸ்ட்டு 100 மார்க்ஸ் தமிழ் மட்டும். அதுக்கப்புறம் மேத்ஸில் 25 மார்க்ஸ் சாலிடாக. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் 75 மார்க்ஸ். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படின்னா 200 இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா டோட்டலாக நீங்கள் 300 மார்க்ஸுக்கு எழுத போகிறீங்க. நமக்கு மார்க்ஸ்லாம் கணக்கு கிடையாது. 200க்கு எவ்வளோ கொஸ்டின் போகிறன்றதான் மேட்ரு. 200க்கு எவ்வளோ கொஸ்டின் போடுறது தான் மேட்ரு. அதாவது 170 ப்ளஸ் எடுத்துட்டா ஜாப் கன்ஃபார்ம் ஆகிரும். சரிங்களா? அதுக்கு நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கின்றதை தெளிவாக பார்க்கணும். முதல்ல தமிழுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 1 ஹவர் மேக்ஸுக்கு ஒதுக்கிக்கோங்க. மீதி 3 ஹவர்ஸ் தமிழுக்கு ஒதுக்குங்க. 1 ஹவர்ஸ் பேலன்ஸ் 1 ஹவர் ஜிஎஸ்க்கு ஒதுக்கிக்கோங்க. சரிங்களா? படிக்கிறது மேட்ரு கிடையாது. ஒரு நாள் படித்தோம், அப்படியே 2 நாள் படித்தோம், 3 நாள் படித்தோம், அப்படி விட்டுட்டு வரக்கூடாது. தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக படித்தோம்னா நமக்கான வெற்றியை கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக்கிடலாம். அதுக்கப்புறம் ஜாக்ரஃபியில் உங்களுக்கு 5 மார்க்கும், சயின்ஸில் 5 மார்க்கும் கேட்குறாங்க. சரிங்களா? அது ஒரு 55. இதில் ஒரு 10, 5, 5, 19, 20, 55. டோட்டலாக உங்களுக்கு 75 மார்க் கேட்குறாங்க. 75க்கு ஒரு 60 ப்ளஸ் மார்க் ஜிஎஸ்சில் ஸ்கோர் பண்ணணும். மேக்ஸில் 100க்கு ஒரு 96 கிட்ட ஸ்கோர் பண்ணுங்கள்.